அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவு தமிழகத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குன்னம் சட்டமன்ற தொகுதியில் எப்பொழுதும் எஸ்.எஸ். சிவசங்கர் மக்களோட மக்களாக இருக்கிறதுனால அவர் உண்மை, அவருடைய உழைப்பு, நேர்மை, அதனால தான் அவருக்கு இந்த வெற்றியை இவ்வளோ வித்தியாசம் வெற்றி கொடுத்தது. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் அவரை போலவே ஒரு தொகுதியில் இருந்தால் அந்தந்த கட்சிகளும் ஒரு நிலையான ஒரு மெஜாரிட்டி வந்திருக்கும். அடுத்த அரசு ஆள போகிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வெற்றியை மனசார வாழ்த்தணும். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பேசாமல் ஒருத்தங்க இருக்கிறோம், ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஏதோ ஒன்று ப்ரைஸு அப்படின்னு நேம் வருதுன்னா வாழ்த்தணும். அதனால் அதுவே நம்ம வாழ்த்தணும்னு சொல்லும்போது, இது ஒரு அரசு, புதுசாக வராங்க, நம்ம வாழ்த்துறதுல தப்பு இல்லை. இந்த பதிவு முக்கியமாக எதுக்காகனா, தோற்ற கட்சிகள் பதிவுகள் மக்களை குறை கூறுகிறீர்கள். நான் திமுககாரன் தான், தோற்றாலும் மக்களை நம்ம குறை சொல்வது தவறு. மக்கள் ஏதோ மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் நல்லதாக ஆட்சி அமைந்ததால் இந்த 5 வருஷம் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக இருந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சியோட வேலைகள். அதில் ஆக்டிவாக இருப்பார்கள். அடுத்ததாக, யார் ஆட்சிக்கு வந்தால்தான் என்ன? நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய வேலைகள் நம்ம தான் பார்க்கணும், சரிங்களா? உணர்ச்சி வசப்பட்டு நண்பர்களோ உறவினர்களையோ அவங்கள காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, உறவுகள் முறிந்தால் எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்மளை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம ஒரு ஒற்றுமை, ஒரு அரசு, அது கூட கோஆப்ரேட் பண்ணணும். அவர்கள் செய்த தவறாக இருந்தால் போராடணும், சுட்டி காட்டணும். அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். மக்கள் எப்படி வேணாலும் மாறுவார்கள். அதற்கு தகுந்தப்போல் நம்மளும் மாற்றிக்கொண்டு அவங்களுக்கு தகுந்தப்போல் உழைக்கணும். அதுபோல் ஜெயிச்ச கட்சிகளும் சரி, ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு நேரம் கடத்தாமல், உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஜெயிச்ச அடுத்த நிமிஷமே அப்படின்ட்டு எல்லா நல் திட்டங்களும் செய்வேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் செய்தால், மக்கள் பயனடைந்தால், மக்கள் சந்தோஷமாக இருந்தால், மக்கள் நேசங்களாக நானும் சந்தோஷமாக இருப்பேன். நன்றி உறவுகளுக்கு.